4 விஷயங்கள் அனைத்து நபிமார்களின் சுன்னத்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். 4 விஷயங்கள் அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன், 4 விஷயங்கள் அனைத்து நபிமார்களின் சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது அல் ஹயா, வெட்கம் கொள்ளுதல். வெட்கம் கொள்வது என்பது இது எல்லா நபிமார்களும் செய்த ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. எனவே ஒருத்தருக்கு வெட்கம் வருது என்பதாக சொன்னால் அவர் பார்த்து நம்ம கேலி செய்யக்கூடாது. வெட்கம் வருகிறது என்பதாக சொன்னால் அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது வெட்கம் கொள்வது. இரண்டாவதாக ஒத்தஅத்துர், நறுமணம் தடவுவது. நறுமணம் என்ன செய்யறது? தடவுறது. இது எல்லா நபிமார்கள் செய்த ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அத்தர் பூசுறது, நறுமணம் பூசிக்கொள்வது, இதுவெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. மூன்றாவதாக வஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்வது. சுப்ஹானல்லாஹ், மிஸ்வாக் செய்வது. மிஸ்வாக்குடைய சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டுவாங்க. அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துன் லில் ஃபமி வ மிர்தாத்தன் லிர்ரப்பி. மிஸ்வாக் செய்வது என்பது இது வாயை சுத்தப்படுத்தும் மற்றும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மிஸ்வாக் செய்வது என்பது எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. நாமும் அந்த மிஸ்வாக்கை நிச்சயமாக அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலே வுது செய்யும் பொழுது நாம் மிஸ்வாக் செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நான்காவதாக வன் நிகாஹ், திருமணம் செய்வது. திருமணம் செய்வதும் எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை ஹஜரத் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமிதி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் சொல்லப்பட்ட இந்த 4 விஷயத்தின் மீது அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யாருக்கெல்லாம் நிக்காஹ் ஆகாமல் இருக்கிறதோ, ஜோடி அமையாமல் இருக்கிறதோ, அல்லாஹ் அவர்களுக்கு விரைவில் சிறந்த ஜோடியை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. சாலிஹான மனைவியும் சாலிஹான கணவரையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.